நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் இல்லையா, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் இந்தியன் எக்கனாமியோட பேக் போனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது. நிறைய எஸ்எம்இஸ் வந்து அந்த சர்வைவல் மோட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் ட்ராப் ஆகி இருக்காங்க. அவங்களால பொட்டென்ஷியல் இருந்தும் அவங்களால அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல, அதாவது க்ரோத் ஒரு எக்ஸ்பென்ஷன் ஸ்டேஜுக்கு. அதுக்கு மெயினாக என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்ட் திங்கிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் பிளானிங் அண்ட் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் சிஸ்டம்ஸ் ஃபார் த ஸ்கேலபிலிட்டி இல்லாதது தான். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஒருத்தர் டெய்லி ஓடுறாரு. அவர் நான் தான் டெய்லி ஓடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு போய் மேரத்தானில் போய் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? சம்டைம்ஸ் அது அவரோட டெத்துக்கு கூட காசு ஆகலாம் இல்லையா? இதே தான் நம்ம இங்கேயும் தப்பு பண்ணுறோம். ஒரு க்ரோத்து ஒரு எக்ஸ்பென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் ட்ரைனிங் அண்ட் ப்ரிப்ரேஷன் அண்ட் நிறைய ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பேரியர்ஸ் முதற்கொண்டு நமக்கு தேவைப்படுது. எடுத்த உடனே நம்ம போய் பண்ண முடியாது. ஸோ எஸ்எம்இஸ் வந்து ஒரு க்ரோத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கேட்க வேண்டிய கேள்விகள், அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விடைகளும் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட கேஷ் ஃப்ளோ ஹெல்த்தியாக இருக்கா. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம கூட இருக்காங்களா, ஹாப்பியாக இருக்காங்களா, நம்ம டீமு ஸ்கேலபிலிட்டிக்கு ரெடியாக இருக்கா, நம்மக்கிட்ட சிஸ்டம் இருக்கா, டிஃபைன்டு ப்ராசஸ் இருக்கா, நம்ம இன்றைக்கும் தொட்டதுக்கும் தொடாததுக்கும் ஃபவுண்டர்ஸ் கிட்ட தான் டெசிஷனுக்கு சொல்யூஷன்ஸ்க்கு போய் நிற்கிறோமா, லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருக்கோமா, இப்படி நிறைய விஷயங்களுக்கு அவங்க ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க க்ரோத்துக்கு போகணும். லக்ஷணம் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் we believe and practice SMEs owners, they just don't need advice alone. They need strategical guidance, clear roadmap, defined process and better decision making capability of founders. இதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஒவ்வொரு எஸ்எம்இஸும் பொட்டென்ஷியல் இருந்தும் நீங்கள் வந்து சர்வைவல் மோட்லேயே இருக்கீங்க, க்ரோத்துக்கு போகலை அப்படின்னா இட் இஸ் அ க்ரைம். தயவு செஞ்சு எங்கே பிரச்சனைன்னு கண்டுபிடிங்க, பேரியர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ப்ராப்பர் கன்சல்டண்ட்டை நாடுங்க அண்ட் தயவு செஞ்சு உங்கள் எஸ்எம்இயை அடுத்த ஸ்டேஜுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க. மேரத்தான்லேயும் ஜெயிக்கலாம், அதுக்கான கரெக்டான ப்ராக்டிஸும் ட்ரைனிங்கும் இருந்ததுன்னா. ஆல் தி வெரி பெஸ்ட்.